ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லட்டு ரெசிபி. இது ரொம்ப சிம்பிளாகவும் நல்லா வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். நம்ம இன்னைக்கு கம்பு வச்சு பண்ண போகிறதுனால உடம்புக்கு ரொம்ப சத்து. கம்பு வச்சு கஞ்சி, தோசை இதெல்லாம் செய்து கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது போல் லட்டு செய்து கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது போல் செய்து வச்சுட்டு தினமும் ஒன்றுன்னு எல்லோருமே சாப்பிட்லாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த லட்டுவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதை ஸ்டவ்வில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு கம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கம்பு நல்லா பொரிஞ்சு வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா இது போல் வறுத்து விட்டுக்கோங்க. இந்த கம்பை தினமும் எடுத்துக்கிறதுனால உடம்புல கெட்ட கொழுப்பை சேர விடாது. அதோட தசை எலும்புக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உடல் எடையும் சீராக வச்சுக்கும். இப்போது நல்லா வறுபட்டு வாசனை வருது. கலரும் நல்லா மாறி இருக்கு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம். அதே பேனில் நான் அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது ட்ரை ஆகிற வரைக்கும் வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் வறுத்து விட்டாலே போதும். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இதுவும் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கம்பு நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி வச்சுருந்தீங்கன்னா கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு மூடி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம அரைச்சிட்டு வந்தது இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். உங்களுக்கு கப்பி இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா சலிச்சிட்டு செய்துக்கோங்க. நான் இன்றைக்கி அப்படியே தான் செய்ய போகிறேன். அரைச்சிட்டு வந்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம வறுத்து வச்ச தேங்காவையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கப்பில் வெல்லத்தை நல்லா நுணுக்கிட்டு எடுத்துருக்கேன். அதையும் இது கூட போட்டுக்கிறேன். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். நெய் பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன். இதில் காய்ச்சின பால் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். வெது வெதுப்பான சூடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். ஈஸியாக பிடிக்கிறதுக்கு வரும். உங்களுக்கு தேவையான சைஸில் லட்டு பிடிச்சிக்கோங்க. திரும்பவும் ட்ரை ஆகிறது மாதிரி இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இது போலவே எல்லா மாவுலேயும் லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போது நம்மளோட சூப்பரான கம்பு லட்டெல்லாம் தயாராகிடுச்சு. இது நல்ல வாசனையாக நல்ல சுவையாக இருக்குது. அப்படியே வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த லட்டு ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.